வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி, புண்ணிய செயல் அரிதாக போன சமூகம். சமுதாயத்தில் அனைவரும் செய்து கொண்டிருக்கக்கூடியது பாவப்பதிவிற்கான செயல்களாக இருப்பதால் அதற்கான புரிதலில் பெரும்பாலும் யாருக்கும் சந்தேகம் வருவதில்லை. புண்ணிய செயல்களினால் வரக்கூடிய செயல்பதிவுகள் பற்றி புரிந்து கொள்வதில் சில சந்தேகங்கள் எழுகிறது. ஏனெனில் அப்படி ஒரு புண்ணிய செயல்களை பெரும்பாலும் மக்களிடம் காண முடியாத சமுதாயமாக இருப்பதுவே காரணமாகிறது. முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் ஈகை, தர்மம், தொண்டு, சேவை போன்ற புண்ணிய செயல்கள் இன்றைய காலத்தை விட அதிகமாகத்தான் இருந்தது. இப்பொழுது அதற்கு நேர்மாறாக மிகவும் சுயநலத்துடன் வாழ்வதைத்தான் சரியான வாழ்க்கை முறை என்று நினைக்கிறார்கள். அதையே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கிறார்கள், ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு போதிக்கிறார்கள். மேலாக ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் வாழும் மக்களுக்கு சுயநலத்துடன் வாழ்வதற்கான வழிவகைகளை காட்டுகிறார்கள். சுயநலத்தின் உச்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஈகை, தொண்டு, சேவை போன்ற வார்த்தைகள் வழக்கத்தில் இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு போய்விட்டது. இந்த சூழ்நிலையில் புண்ணிய செயல் என்பது மக்களிடம் அரிதான ஒன்றாகிவிட்டது. வேதாத்திரிய ஆசிரியர்கள் இதனை தொடர்ந்து பயிற்சியாளர்களிடம் தெளிவுபடுத்த வேண்டும். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் உடலோடு இந்த உலகில் பிறந்ததற்கு காரணம் அல்லது நோக்கம் என்னவென்று கேட்டால் அவன் புண்ணிய செயல்கள் செய்வதற்கு மட்டும்தான் என்பதுவே ஆகும். சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அதற்காக மட்டுமே பிறந்தான். ஏனென்றால் வினைப்பதிவே தேகம் கண்டா என்று அருட்தந்தை கூறிவிட்டார். வினைப்பதிவுகளை கழிப்பதற்காகத்தான் பிறவி எடுத்து வந்திருக்கிறோம் என்றால் வினைப்பதிவை கழிப்பதற்கான ஒரே வழி புண்ணிய செயல்கள் செய்வது என்பதாக இருக்கும் போது அதுதானே பிறந்ததின் நோக்கமாகவும் இருக்க வேண்டும். அதை செய்வதற்காக வந்த அவன் அதனை மறந்தே போய்விட்டான். பாவச் செயல் செய்யாமல் இருந்து கொண்டு புண்ணிய செயல் செய்து கொண்டு இருப்பதுவே பிறப்பின் நோக்கம் என்று கூட கூறலாம். அருட்தந்தை அருளிய இரண்டொழுக்க பண்பாடும் இதன் அடிப்படையில் தான் இருக்கிறது. முதல் ஒழுக்கத்தில் பிறர்க்கு துன்பம் கொடுப்பதில்லை என்றும், இரண்டாம் ஒழுக்கத்தில் துன்பம் போக்குவேன் என்றும் சங்கல்பம் செய்கிறோம். மொத்த வேதாத்திரிய தத்துவங்களின் சுருக்கத்தை இந்த இரண்டொழுக்க பண்பாட்டில் அடக்கி கொடுத்து விட்டேன் என்று மகரிஷி அவர்கள் சொல்வார். எதை செய்யக்கூடாதோ அதை செய்து கொண்டும் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமலும் இருப்பவன்தான் இன்றைய கால மனிதன். புண்ணியத்தை செய்து பாவங்களை கழிக்க வேண்டிய மனிதன் அதனை செய்யாத காரணத்தினால் இயற்கையே தாமாக முன்வந்து இவனுடைய பாவத்தை கழிப்பதற்கு துன்பத்தை கொடுப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று கருதி இயற்கையின் வழியாகவே துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த துன்பத்தையும் இவன் ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய படிப்பு, கல்வியினால் பெற்ற அறிவு, சிந்தனை, ஆராய்ச்சி இவற்றை கொண்டு இயற்கையினால் பெற்ற துன்பத்தை எதிர்கொள்வதற்கான ஆயத்த பணிகளை செய்கிறான். விஞ்ஞானிகளின் குழு பல கோடி முதலீடு செய்து தொடர் ஆராய்ச்சிகளின் மூலம் இயற்கை சக்திகளை எப்படியெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற முனைப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷி பாபா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு புண்ணிய செயல்கள் அரிதாக இருக்கக்கூடிய சமுதாயம். இதற்கு என்ன காரணம்? இப்பொழுது உலகம் முழுவதும் இந்த சிந்தனை அவசர கால சிந்தனையாக சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். என்ன என்று சொன்னால், அதாவது ஒரு காலத்திலே பாவச் செயல்கள் புண்ணிய செயல்கள் என்று இரண்டும் இருந்தாலும்
இரண்டும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த சமுதாயத்தை பாருங்கள். அதுவும் குறிப்பாக ஆன்மீகம் நிறைந்த நாடு, ஆன்மீக தத்துவங்கள் நிறைந்த நாடு என்று சொல்லக்கூடிய நமது நாட்டிலே, இந்தியாவிலே செயல்கள், மனிதனுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அதிகபட்சமாக பாவச் செயல்கள் மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள்தான் 98% இருக்கிறார்கள். அப்போ அந்த புண்ணிய செயல் என்பது எங்கே போயிடுச்சு, எங்கே போய்விட்டது? இப்போது இது ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு செயல். இப்போது இது ஒரு காலகட்டத்திலே நமது முன்னோர்கள் இந்த புண்ணியம் என்ற வார்த்தையை விட்டு என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஈகை, தர்மம், தொண்டு, ஈகை, சேவை என்றெல்லாம் பல்வேறு வகையிலே இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு அறம் சார்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள். இதெல்லாம் எதற்கு செய்ய வேண்டும் என்று அவர்கள் அதற்கு கொடுத்த விளக்கம் இருக்கிறது அல்லவா? அந்த விளக்கம் அன்றைய காலத்தில் நம்பிக்கையில் இருப்பவர்களுக்கு சரியாக இருந்தது. ஆனால் இன்றைய சமுதாயத்திலே இந்த நம்பிக்கை என்பது வேலை செய்யவில்லை. இந்த சொல்லக்கூடிய இந்த சேவை, தர்மம், ஈகை, தொண்டு எல்லாமே இப்பொழுது முழுமையாக நின்றுவிட்டது. இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அந்த நம்பிக்கை என்றதன் அடிப்படையில் இல்லாமல் இதை விளக்கம் என்ற அடிப்படையில் சமுதாயத்துக்கு சொல்ல மறந்துவிட்டோம். அப்போ இதை சொல்கிறது சமுதாயம் விட்டுருச்சு. ஆனால் கல்வி என்ற அடிப்படையில் கல்லூரிகளும் பள்ளிகளும் பல்கலைக்கழகங்களும் என்ன சொல்லிவிட்டது? அறிவை நாங்கள் வளர்த்து விட்டோம் என்று கல்வியை கொடுத்து விட்டது. இந்த கல்வி கற்றவர்கள் யாரும் இந்த நம்பிக்கையாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். சரி, அப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அப்போ இங்கு விளக்கம் சொல்லப்படவில்லை, நம்பிக்கையும் இல்லை. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஈகை, தர்மம், தொண்டு, சேவை இது எல்லாமே வேஸ்ட், இதெல்லாம் சும்மா இந்த சமுதாயத்தில் ஆசை காட்டி இவர்கள் செய்ய சொல்லிவிட்டார்கள், இது செய்ய வேண்டியது அவசியமில்லை என்று மெத்த படித்தவர்களெல்லாம் இப்பொழுது அதிலிருந்து விலகி நிற்கிறார்கள். அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கல்வி என்ன சொல்லுகிறது? பல்கலைக்கழகம் என்ன சொல்லுகிறது? இந்த கல்வியை வைத்து எப்படி நாம் பொருளீட்டுவது என்று தான் சொல்லுகிறது. எப்படி பொருளீட்டுவது என்று சொல்லுகிறதே, அதில் அறம் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதா? சொல்லவில்லை. நீ பொருளீட்டுவதற்காக இதை செய்து, இதை படித்து, இதை செய். ஒரு வேலைக்கு போனார்னு சொன்னால் அவர் முதலாளி என்ன சொல்கிறாரோ அதை செய். அது பல லட்சம் பேர் உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை நீ பார்க்காதே. நீ படித்த படிப்புக்கு என்ன செய்யணுமோ அதை செய். 100 பேர் 1000 பேர் அங்கே பாதிக்கப்படும் பொழுது தான் நீ பொருளீட்ட முடியும். நீ பொருளீட்டுவதை மட்டும் பார் என்று தான் இந்த கல்வி கொடுக்கிறதே தவிர அந்த கல்வியில் அறம் கொடுக்கப்படவில்லை. ஏன் கொடுக்கப்படவில்லை? அது கொடுத்துருக்கணுமா இல்லையா என்று சொன்னால், கல்வியை கொடுக்கும்போது அந்த ஆசிரியர்கள் அந்த அறத்தையும் சேர்த்து கொடுத்திருக்க வேண்டும். இது சமுதாய கடமை. அப்போ பள்ளி ஆசிரியர்களுக்கும் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கும் இந்த அறத்தோடு இந்த கல்வியை கொடுங்கள் என்று அவர்களுக்கு போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது ஆசிரியர்கள் கல்லூரியாக இருந்தாலும் பள்ளியாக இருந்தாலும் பல்கலைக்கழகங்களாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களில் 90% பேர் அறம் என்றால் என்ன என்றே தெரியாமல் ஆசிரியராக இருக்கிறார்கள். ஆசிரியர் என்ற வார்த்தை தான் இருக்கிறது. குருஸ்தானம் என்று சொல்வார்கள் ஆசிரியர் என்பவரை. அப்படி என்றால் அவங்க அறம் இருக்க வேண்டும் அல்லவா? அவரே அறத்தின்படி நடப்பதில்லை. அவரே என்ன சொல்லுகிறார்? நான் வாங்குகிற சம்பளத்துக்கு எனக்கு வேலை என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்வேன். நான் இதை அறத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு எனக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்குறீங்களா இப்படின்னு கேட்பார். ஏன்? அவர் படித்தார். அவர் எதுக்கு படித்தார்? அவர் சம்பாதிக்கிறதுக்காக படித்தார். வாத்தியார் வேலை படிக்கிறதுக்காக படித்தார். அவ்வளவுதானே தவிர இவர்களுக்கு அறத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னுடைய வேலை இல்லை என்று அவர்களும் அறமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் இதில் கோபித்துக் கொள்ள வேண்டாம். நான் சொல்கிறது 90% என்று சொல்லுகிறேன்.
நீங்கள் அறத்தோடு நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த 10% நீங்கள் இருக்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய சமுதாயம் அங்கும் குறைபட்டு விட்டது. சரி, அப்போ இந்த பெற்றோர்களுக்கு இல்லாத அக்கறை எங்களுக்கு என்ன இருக்கிறது என்று ஆசிரியர்கள் கேட்பது சரிதான். பெற்றோர்களே என்ன சொல்லுகிறார்கள்? அறம் என்பதெல்லாம் விட்டுருங்கய்யா, நீங்கள் எங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு என்ன சொல்லித் தரணுமோ அதை சொல்லிக் கொடுங்க அப்படி தானே கேட்குறாங்க. அவர்களுக்கு இல்லாத அக்கறை, அவர்கள் பிள்ளைகளை அறத்தோடு வாழ வேண்டும் என்று எங்களுக்கு என்ன அக்கறை வேண்டி கிடக்கிறது? பெற்றவர்களுக்கே பிள்ளை மீது அக்கறை இல்லை என்று சொன்னால் ஆசிரியர்களுக்கு என்ன அக்கறை இருக்கிறது? ஆசிரியர்களை சொல்லி குற்றமே இல்லை, குற்றமே இல்லை. ஆனால் அந்த ஆசிரியரும் ஒரு பெற்றோராக இருக்கிறார். அவர் குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தாரா? அதுவும் இல்லை, அதுவும் இல்லை. அப்போ பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு அறத்தை சொல்லுவது இல்லை. அப்போ என்னாச்சு? இப்பொழுது இந்த புண்ணிய செயல்கள் இந்த சமுதாயத்தில் என்ன என்று தெரியாமல் ஆகிவிட்டது. சரி, பாவச் செயல்கள் அது அதிகமாகிவிட்டதே அப்படின்னு சொன்னால், புண்ணிய செயல் செய்யலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் செய்கிறது முழுவதும் பாவச் செயலாகத்தான் இருக்கும். இது என்ன சார், ஏன் 2 இல்லாமல் இருக்குமா? 2 இல்லைன்னா நீ சும்மா இருக்கணும். நீங்கள் நல்லா பாருங்கள், செயல் என்று எடுத்துக்கொண்டாலே அது ஒன்று துன்பம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது துன்பம் போக்கக்கூடியதாக இருக்கும். துன்பம் போக்கக்கூடிய செயல் என்பது புண்ணியம். அந்த புண்ணியம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் மிச்சமெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா பாவம்தான் இருக்கிறது. அப்போ முன்னாடி காலத்தில் இருந்த அந்த புண்ணியம் பாவம் ரெண்டும் ஒரு 50% இருந்துச்சுன்னு வச்சுக்கோம், 50-50 இருந்துச்சுன்னு வச்சுக்குவோம். இப்போது 95% பாவம், ஒரு 5% புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்க. அப்போ எந்த ஒரு உற்பத்தி ஸ்தாபனமாக இருந்தாலும் அந்த உற்பத்தி ஆகக்கூடிய பொருள், அதாவது மனிதர்களுக்கு துன்பத்தை போக்கக்கூடிய பொருளாக இருக்கிறதா என்று கேட்டால் ரொம்ப வேதனைப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? விவசாய பொருள்களே நோயை உண்டு பண்ணக்கூடிய அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் தான் 95% இருக்கிறார்கள். எல்லாம் உரத்தை போட்டு மருந்தை போட்டு அவர்களுக்கு அதில் அது லாபமாக இருக்க வேண்டும். ஏன்? அவர்களும் வாழ வேண்டும் அல்லவா? அப்படி இல்லாட்டி அவர்களும் வாழ முடியாது. அவர்களும் இயற்கையாக பயிர் செய்தால் அதற்கும் இந்த சமுதாயம் என்ன சொல்கிறது? அந்த விலைக்கு நாங்கள் வாங்குவதற்கு தயாராக இல்லை. அப்போ அவர்களும் நீங்கள் எப்படியோ எதையோ சாப்பிட்டுட்டு நீங்கள் நோயாளி ஆனால் பரவாயில்லை என்று அந்த உற்பத்தி அப்படி இருக்கிறது. விவசாய உற்பத்தியே பாவ செயலாக இருக்கும் பொழுது விவசாயம் செய்கிறது புண்ணியம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி விவசாயம் செய்கிறது பாவமாக மாற்றிவிட்டார்கள். இதில் பெரும் பகுதியான அந்த காரணம் இந்த விவசாயம் சார்ந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் இருக்கிறார்களே, அவர்களையும் அவர்கள் சந்ததியையும் தான் சாரும். அத்துணை பாவமும் அவர்களை சாரும். அவர்கள்தான் இந்த விவசாயம் என்பதையே கெடுத்து இப்படி ஆக்கிவிட்ட ஒரு சூழ்நிலையையும் பார்க்கிறோம். அப்போ விவசாய உற்பத்தி அப்படி இருக்கிறது என்று சொன்னால் மற்ற பொருள்களின் உற்பத்தி துன்பத்தை போக்குவதாக இருக்கிறதா, துன்பத்தை கொடுப்பதாக இருக்கிறதா? எந்த ஒரு இதை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு வணிகம் என்று எடுத்துக்கொண்டாலும் அதில் துன்பம் போக்குகிறதா என்ற பார்வையே இல்லை. துன்பம் கொடுக்கிறதா, அதை ஏன் பார்க்குற? அதை பார்க்காத, நீ கடிவாளம் போட்ட போது செல். அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இப்போது செய்யக்கூடிய செயல்களெல்லாம் பாவச் செயல்களாக இருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது. அதான் இன்றைக்கி சிந்தனையினுடைய தலைப்பு. அது முதல் வரியே என்ன சொல்லுது? இன்றைக்கி பாவச் செயல்கள் மட்டுமே மனிதர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன செய்வார்கள்? சமுதாயத்தில் பெரியவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்களோ பெரியவர்கள் செய்வதை நாம் செய்ய வேண்டும். அதை அப்படியே அவர்கள் பார்த்து அதை செய்வார்கள். எல்லோரும் எங்கள் அப்பா அம்மா செஞ்சதை நான் செய்கிறோம், சமுதாயத்தில் எல்லோரும் செய்கிறத நாங்கள் செய்கிறோம். சமுதாயத்தில் உங்கள் அப்பா அம்மாவும் உங்கள் பெற்றோர்களும் அந்த சமுதாய மக்களும் முழுக்க பாவத்தை செய்து கொண்டிருக்கோம். அப்போ நாங்கள் அதைத்தான் நான் பழகியிருக்கோம், அதுதான் எங்களுக்கு தெரியுது. அப்போ நாங்களும் பாவத்தை செய்கிறோம் என்று பாவத்தை செய்யக்கூடிய சமுதாயமாகவே இருக்கிறது. இப்போ என்ன செய்யலாம்? இப்போ ஏன் புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொல்லித்தரவில்லை. சரி, இப்படி இருக்கிறதே, சரி, இப்பொழுது துன்பம் கூடி இருக்கிறதா குறைஞ்சிருக்கிறதா? துன்பம் கூடி இருக்கிறது, உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு. இதெல்லாம் உச்சகட்டம் இல்லை. சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை கேட்டுக்கொண்டு இருப்பவர்களும் பெற்றோர்கள் தான் நீங்கள். இதில் நீங்கள் சில ஆசிரியர்களும் இருக்கலாம். தயவுசெய்து இதை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். சிந்தனை செய்து பாருங்கள். இப்பொழுது இதனுடைய
நிலை அடுத்து வரக்கூடிய நமது சந்ததியினுடைய வாழ்க்கையிலே இப்பொழுதே துன்பம் உச்சகட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? இதைவிட இன்னும் பல மடங்கு துன்பத்தை இந்த இயற்கை இங்கு வாழக்கூடிய நமது அடுத்த சந்ததிக்கு கொடுக்கப் போகிறது. இதைவிட கொடுமையான நோய்கள் வரப்போகிறது, கொடுமையான இயற்கை சீற்றங்கள் வரப்போகிறது. எல்லோரும் பயமுறுத்துகிறார்கள் அல்லவா? பஞ்சபூதங்கள் சீற்றம் எடுக்கப் போகிறது என்று. ஏன் இந்த பஞ்சபூதங்களுக்கும் இது இயற்கைக்கும் என்ன ஆசையா? இந்த மனிதர்களுக்கு இப்படியெல்லாம் கொடுமை கொடுக்க வேண்டும், துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஆசையா? அதனிடம் கேட்டு சென்றால், நாங்கள் எங்கு கொடுத்தோம்? நீங்கள் துன்பத்தை வரவழைப்பதற்குரிய செயலை உருவாக்கி விட்டீர்கள். நாங்கள் இயற்கை என்ன செய்ய முடியும்? நாங்கள் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருக்க முடியுமே தவிர அதை தடுப்பதற்கு எங்களால் முடியாது என்று இயற்கை சொல்லிவிடும். வள்ளுவர் சொன்னது போல, தெய்வத்தால் ஆகாது, தெய்வத்தாலும் ஆகாது, முடியாது. ஏன்? இது எல்லாம் இயற்கை கொடுத்த துன்பம் இல்லை. துன்பத்தை நாங்கள் உருவாக்கி எங்கள் சந்ததிக்கு கொடுப்போம் என்று நீங்கள் உருவாக்கினீர்கள். அப்போ அது வருகிறது. இதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று இயற்கை சொல்லிவிடும். அப்போ இதற்கு என்னதான் வழி? அப்போ இதற்குரிய விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும். மனிதர்கள் துன்பம் வரக்கூடிய பாவத்தை செய்து வைத்திருக்கிறார்களே, இந்த இயற்கை ஒரே ஒரு வகையில் தான் நமக்கு உதவி செய்ய முடிகிறது. என்ன அந்த ஒரு வகை என்று சொன்னால், அதற்குரிய விளைவை உடனுக்குடன் கொடுக்காமல் அதை நிறுத்தி வைத்திருந்து காலத்தால் அந்த விளைவாக கொடுக்கிறதே, இந்த ஒரே ஒரு செயலை மட்டும்தான் இந்த இயற்கை நமக்கு சாதகமாக செய்ய முடியும். அப்போ அதை நிறுத்தி வைத்திருக்கிறது, காலத்தால் வருகிறது. இப்பொழுதெல்லாம் அந்த காலம் கடந்து வரக்கூடிய காலத்துக்கு வந்துட்டோம். அப்போ அது என்ன சொல்லுகிறது? அது வருவதற்கு முன் நீ புண்ணிய செயல் செய்து அதை அழித்து விடு என்று சொல்லுகிறது. அப்போ புண்ணிய செயல் என்பது இந்த பாவத்தை அழித்து விடுமா? அதுதான் ஆன்மீகம், அதுதான் வேதாத்திரியம். என்ன ஒரு பெரிய ஒரு மனவேதனை என்று சொன்னால், வேதாத்திரிய ஆசிரியர்கள், பெரிய ஆசிரியர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களே இதை நம்புவதில்லை. நம்பாமல் இதை கேள்வி கேட்கிறார்கள். இதை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? விமர்சனம் செய்கிறார்கள். புண்ணியம் செய்தால் புண்ணியம் செய்வதற்கு அவர்களுக்கு நல்ல பலன் வருமாம். புண்ணியம் என்பது பாவத்தை அழிக்கிறது என்பதற்கு பதிலாக புண்ணியம் செய்தால் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் என்று, புண்ணியம் செய்துதான் நீங்கள் நல்லதை பெற வேண்டும் என்று இறைவனை அசிங்கப்படுத்தக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் கோபித்துக் கொள்ள வேண்டாம். ஏன்னா இப்படி என்னிடம் கேள்வி கேட்கக்கூடிய ஆசிரியர்கள் இருப்பதனால் தான் சொல்லுகிறேன். எல்லா ஆசிரியர்களும் அப்படி இல்லை. ஆனால் இதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். புண்ணியம் செய்துதான் நீங்கள் நல்லதை பெற வேண்டும் என்று இயற்கை கொடுக்கவில்லை. வேதாத்ரி மகர்ஷியினுடைய பாடலை பாருங்கள். இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, அன்பு ஊற்றாய் தோற்றங்கள் அனைத்தினுள்ளும். எவ்வளவு பெரிய வார்த்தையை அவர் போட்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்கள் புண்ணியம் செய்துதான் அந்த நல்லதை பெற வேண்டுமா? இல்லை. நமக்கு நடக்க வேண்டிய நன்மைகள், நல்ல உணர்வுகள் அத்துணையும் நம்மிடம் அபரிமிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்மிடம் இருக்கிறது. அது ஏன் தெரியவில்லை என்று சொன்னால், நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த துன்பத்துக்கான பாவம் என்பது அதை மறைத்து கொண்டிருக்கிறது என்ற வேதாத்திரிய உண்மை இன்று சமுதாயத்துக்கு சொல்லித்தரப்பட வேண்டும். ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் நன்மை என்பது வரவேண்டியது என்று இல்லை. நீங்கள் புண்ணியம் செய்து நன்மையை வரவழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதாத்திரியத்தை வேதாத்திரியமாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போ என்னாச்சு? நம்மிடம் இருக்கக்கூடிய ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, அமைதியாக இருந்தாலும் சரி, ஆனந்தமாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நிறைவாக இருந்தாலும் அத்துணையும் அளப்பரிய அளவுக்கு அபரிமிதமாக ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் செய்த பாவம் அதை மறைக்கிறது. அந்த பாவம் என்பது திரை போல் மறைக்கிறது. இப்பொழுது இன்றைய சமுதாயம் அந்த திரையை மேலும் 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 அதை போட்டு அதனுடைய திரையினுடைய அடர்த்தி குட்டி கொண்டிருக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அப்புறம் எப்படி ஆரோக்கியம் வரும்? இந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக அத்தனை மெடிக்கல் காலேஜ் ஏற்றி இத்தனை டாக்டர் படித்து வந்திருக்கிறாங்க. அவரே ஆரோக்கியமாக இருக்கிறாரா? சத்தியமாக இல்லை. எந்த ஒரு மருத்துவரும், எவ்வளவு பெரிய படிப்பு படித்த மருத்துவரும், அவர் என்ன பண்ணுறாரு? பிபி மாத்திரை, சுகர் மாத்திரை சாப்பிட்டு தான் அவர் வைத்தியமே பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்போ இவ்வளவு பெரிய மருத்துவராகி விட்டோம். அப்போ அவர் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அல்லவா? இருக்கிறாரா? இல்லை. ஆரோக்கியம் என்றால் என்ன என்றே அவருக்கு தெரியாது.
அப்போ ஏன் என்று அழகின் இயல்பாக இருக்கிறது. அவரும் என்ன செய்கிறார்? அதை மறைப்பதற்கான திரையை போட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். அதுதான் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்? அவரும் காசு வாங்கிறதுக்காக, பணம் சம்பாதிப்பதற்காக மருத்துவம் செய்கிறார். அப்போ என்ன இருக்குது? அதில் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுகிறார்கள்? அங்கேயும் என்னாச்சு? நாங்கள் இவ்வளவு கோடி செலவுகளிச்சு நாங்கள் படிச்சிருக்கிறோம், அதை எடுக்க வேண்டும். வியாபாரமாகத்தான் அதையும் செய்கிறார். இந்த சமுதாயத்தில் இருப்பதை பார்த்தால் அவ்வளவு கேவலமாக இருக்கிறது. ஏன் இப்படி இருக்கிறது என்று சொன்னால், எல்லோரும் அப்படி இருக்கும்போது நாங்கள் மட்டும் இப்படி இருந்தால் எப்படி நாம் வாழ்வது என்று கேட்கிறார்கள். இப்பொழுது கூட இந்த சிந்தனையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இந்த கேள்வியை கேட்கலாம். எப்படி? எல்லோரும் உலகமே 198 பேர் இப்படி இருக்கும்போது நாங்கள் மட்டும் புண்ணியம் செய்து என்ன கிடைக்கப் போகிறது என்று கேட்கலாம். இந்த இயற்கையிலிருந்து வரக்கூடிய அந்த துன்பம் இயற்கை சீற்றமாக வருகிறது என்று சொல்லுகிறீர்களே, இப்போ ஒட்டுமொத்த சமுதாயத்தை மாற்றுவதற்காக இயற்கை சீற்றம் வரப்போகிறது என்று சொல்லுகிறீர்களே, வந்தால் அது எனக்கும் வரத்தானே செய்யும், எங்களுடைய பேரன் பேத்திக்கும் வந்துதானே ஆகும். அப்போ நாங்கள் மட்டும் இதில் அப்படி செஞ்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று உங்களுக்குள்ளேயும் ஒரு அவநம்பிக்கை வருவதை பார்க்கிறேன். அதனால தான் இப்போ நாம் தமிழானந்தத்தில் எத்தனை தத்துவங்கள் பேசினாலும் அதை கேட்பவர்களில் பெரும்பாலானோர் அதை நடைமுறைப்படுத்துவதில்லை என்பது தெரிந்து கொண்டு தான் நாங்களும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். இன்னும் சற்று காலம் பார்ப்போம். இது சும்மா கேட்டுட்டு அவங்க அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இல்லை என்று சொன்னால் பேசுவதை நிறுத்தி விடுவது என்று முடிவும் எடுத்திருக்கிறோம். ஏன் இந்த சந்தேகம்? இப்போ நீங்கள் புண்ணியம் செய்து அதை அழித்து விடுகிறீர்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நமது சந்ததிக்கு வர வேண்டிய துன்பம் நீக்கப்படும் என்பதில் உங்களுக்கு சந்தேகமில்லாமல் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்? இயற்கையினுடைய அந்த கணக்கு சரியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த கணக்கு உங்களுடைய குழந்தை கர்மயத்தில் தான் அந்த கணக்கு இடப்படுகிறது. நீங்கள் இதை ஒரு புண்ணியம் செய்து ஒரு பாவத்தை அளிக்கிறீர்கள் என்று சொன்னால் அதே சனம் உங்களுடைய மகன் பேரனுடைய கர்மயத்திலும் அது அளிக்கப்படுகிறது. இது உங்களுடைய கர்மயத்தில் நடக்கிறது. அப்போ இயற்கையிலிருந்து எவ்வளவு பெரிய சீற்றம் வந்தாலும் நீங்கள் அந்த இடத்தில் இருந்து காப்பாற்றப்படுவீர்கள். இயற்கை உங்களை காப்பாற்றுமா? உங்களுடைய கர்மயம் உங்களை காப்பாற்றும். அவ்வளோதான். கர்மயத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வம் உங்களை காப்பாற்றிவிடும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும். இப்போ இப்படிப்பட்ட சமுதாயத்தில் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் கூட நாம் இப்படி இதை பேசவில்லை என்று சொன்னார், இதை சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்தால் எல்லோரும் கேட்டுவிட்டு அப்படியே அதாவது நல்லா இருக்கு அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனால் இதை ஏன் இவ்வளவு தீவிரமாக பேச வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், இன்னும் 100% பாவம் மட்டுமே செய்யக்கூடிய சமுதாயமாக மாற இருக்கிறது. அப்படிதான் சென்று கொண்டிருக்கிறது. அப்போ இதை யார் சொல்வது? வேதாத்திரியம் இவ்வளவு தெளிவாக கொடுத்து விட்டார் மகர்ஷி அவர்கள். இது சமுதாயத்தை எடுத்து செல்லக்கூடிய ஆசிரியர்களும் இதை தெளிவாக எடுத்து சொல்லவில்லையே. அவர்களும் என்ன செய்கிறார்கள்? பணம் என்று தான் சொல்லுகிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். மகர்ஷி அவர்கள் இந்த தீட்சை கொடுக்கறது, தவம் கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டு சொல்லும்போது, அந்த விளக்கம் சொல்லும்போது சொல்லுவார், இதில் இந்த சாந்தி கொடுக்கறது ரொம்ப 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 முக்கியம்ப்பா அப்படின்னு சொல்லுவார். யாருக்காவது இதில் இந்த பிரச்சனை இருக்குது, தீட்சை எடுத்தவர், அப்போ சாந்தி கொடுக்கறது மட்டும் மறந்துடாமல் கொடுத்துருப்பார். இதில் எடுத்தவர்களுக்கு மட்டும் இல்லை, வேறு ஏதாவது ஒரு பக்தியில் இருந்து கூட அவர்களுக்கு இது ஏதாவது அந்த முதுகுத்தண்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் கூப்பிட்டு சாந்தி கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். சாந்தி கொடுக்கறதுக்கு எந்த கட்டணமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது நானே பல பேரை சாந்தி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பிரச்சனைக்கு உங்கள் ஊரில் சென்று என்று நான் அதை சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவர்கள் சாந்தி வாங்க போகும்பொழுது அத்தனை பேரிடமும் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன என்று சொன்னால், சாந்தி கொடுக்கணும்னா நீங்கள் எங்கள்கிட்ட டீச்சர் எடுத்திருந்தால் தான் நாங்கள் கொடுப்போம். ஆனால் 2000 ரூபா கட்டி நீங்கள் எங்கள்கிட்ட அதை அப்ளிகேஷன் ஃபுல்லப் பண்ணுங்கள், அப்போ தான் சாந்தி கொடுப்போம். எங்களுக்கு 2000 ரூபா தான் முக்கியம், உங்களுடைய முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர என்பது எங்களுக்கு முக்கியமில்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்று அவர்கள் சொல்வதை கேட்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. மகரிஷியினுடைய அந்த ஆத்மா அவருடைய இருதயத்தில் ரத்தம் வடியக்கூடிய ஒரு நிலை இருக்கும் என்ற அளவுக்கு வருகிறது. அப்போ நாம் எங்கே இருக்கிறோம், என்ன செய்கிறோம்? அதாவது ஒரு உடலால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு ஒரு சாந்தி கொடுத்து அதை சரி செய்வது என்பது எவ்வளவு பெரிய புண்ணியம்.
இதற்கு நீங்கள் எங்களிடம் ரூபாய் கொடுத்தால்தான் நாங்கள் இருப்போம் என்று ஆன்மீகமே மாறிவிட்டது என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு மருத்துவ உலகம் வியாபாரமாக இருப்பதில் எந்த அளவிலும் அதற்கு குறையே சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஆசிரியர்களை சொல்லுகிறோம், மருத்துவர்களை சொல்லுகிறோம். ஆன்மீகத்திலேயே இப்படி இருக்கும் பொழுது அவர்களை குறை சொல்வதற்கு நமக்கு தகுதியே இல்லை என்ற ஒரு வேதனை இருக்கிறது. இந்த தலைப்பு பேசும் பொழுது நான் மிகவும் வேதனை உற்றுத்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அப்போ இப்போ நீங்கள் கேட்குறவங்க ஒரே ஒரு முடிவு மட்டும் எடுங்க. இதை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ எல்லாருக்கும் நீங்கள் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்வேன். இந்த சிந்தனையை மட்டும் நீங்கள் யாருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லுகிறேன். ஏன் இதை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களை புண்ணிய செயல் செய்ய விடாமல் அவர்கள் தடுத்து விடுவார்கள். நீங்கள் செய்து கொள்ளுங்கள். உங்களிடம் யாராவது எனக்கு ரொம்ப துன்பமாக இருக்குது, இதுக்கு என்ன செய்கிறதுன்னு கேட்டால் சொல்லுங்கள். அவ்வளோதானே தவிர இந்த உலகில் இருக்கக்கூடிய துன்பத்தை நீக்குவதற்கு இந்த ஒரே ஒரு வழியை தவிர வேறு எந்த வழியும் இல்லை, எந்த பல்கலைக்கழகத்திலும் இல்லை, எவ்வளவு பெரிய டாக்டரேட் படித்தவனாலையும் முடியாது. இதுதான் வழி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆக இந்த புண்ணியம் என்றால் என்ன என்று இல்லாமல் போன இந்த சமுதாயத்தில் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம், இதில் இந்த 2025 என்பது இயற்கை கொடூரமான துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துவிட்டது. இப்பொழுதாவது நாம் சுதாரித்துக் கொள்வோம். கரெக்டாக இந்த சிந்தனை கரெக்டாக நமக்கு எப்போ வந்திருக்கு? இந்த செப்டம்பர் மாதம் வந்திருக்கு. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த 4 மாதத்துக்குள்ளே நாம் அதில் சிக்கிக்கொள்ளாமல் மாற்றிக்கொள்வதற்கு நம்மாலான உதவியை செய்வோம். அப்போ முதல்ல பாவம் துன்பம் கொடுக்கக்கூடியதை நிறுத்துங்கள், துன்பம் போக்கக்கூடியதை செய்யுங்கள். அவ்வளோதான். அப்போ இதை நீங்கள் போய் தேடி போயெல்லாம் செய்யாதீங்க. நீங்கள் இதை செய்ய வேண்டும், செய்து என்னுடைய சந்ததிக்கு ஒரு நல்ல ஒரு கர்மயத்தை மாற்ற வேண்டும் என்று ஆழமாக நினையுங்கள். துன்பம் இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு இயற்கையால் காண்பிக்கப்படும். நீங்கள் முடிந்த அளவுக்கு அந்த துன்பம் போக்கும் செயலை செய்யுங்கள். இப்போ இந்த சிந்தனையை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சிந்தனை கொடுப்பது கூட துன்பம் கொடுப்பதற்காகத்தான் இவ்வளவு வேதனைப்பட்டு கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நாங்களும் ரொம்ப நாமெல்லாம் பர்ஃபெக்டாக நம்ம கர்மத்தை தூய்மை செய்துவிட்டு பேசுகிறோம் என்று இல்லை. நாமும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த முயற்சியை செய்வதற்காகத்தான் இதை பேசிக்கொண்டிருக்கிறோம். இதை கேட்பவர்களையும் இணைத்துக்கொள்வோம், வருபவர்களை இணைத்துக்கொள்வோம் என்ற அடிப்படையில் தான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைய சமுதாயத்துக்கு இது மிக 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 அவசரம் என்ற நிலையில் நல்ல சிந்தனைகளை சமுதாயத்துக்கு விதைத்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். வாழ்க வளமுடன்.